நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இக்காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய தூய பிரசன்னத்தினால் நிரம்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 21ஆம் பாமாலை சேனையின் கர்த்தார் சீர்நிறை யெகோவா என்ற பாமாலையை ஆண்டவருடைய திருப்பெயர் புகழ்ச்சிக்காக வழிபாட்டின் தொடக்கத்திற்காகவும் இணைந்து பாடுவோம். பாமாலைகளிலே 21. சேனையின் கர்த்தார் சீர்நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே ஏத்தனை இன்பம் கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பே. ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தார், உம் பீடம் என் வாஞ்சையே. உம்மிடடைந்தேன் உம்மை துதித்தேன், உறைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தார் சீர்பெருகும் நாதா, எம் கேடயமானோரே. விண்ணப்பம் கேளும், கண்ணோக்கி பாரும், என்னை வார்த்தவும் தாசனை. மன்னானே சூரியன் ஏனக்கிடயமும் மகிமை கிருபை ஈவே. உம் பக்தர் பேரு நன்மையானந்தம், உம்மை நம்புவோன் பாக்கியவான். திரியேக தேவே மகிமையுமக்கே வாழமாய் உண்டாகவே. நித்தியமாளும் சதாகாலமும் உலகப்படியே. ஆமென். நின்ற நிலைகளிலேயே காலை மாலை ஆராதனை முறைமைகளில் 2ஆம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை: நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்களுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர்.
சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காட்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கையை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளிலே முறைமுறையாய் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி சங்கீதம் 46. சங்கீதம் 46. நாம் யாவரும் எழுந்து நின்று முறைமுறையாக படிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே வாய்ப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். யாவரும் இணைந்து படிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ
மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவரும் அமருவோம். இப்பொழுது திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதியாக பழைய ஏற்பாட்டின் பகுதியில் இருந்து படிக்க கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். இன்று நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 14 முதல் 21 முடிய. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு நிமிடம் மீண்டும் ஒரு முறை அந்த பகுதியை தெளிவாக சொல்லி சத்தமாக வாசிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மைக் சவுண்ட். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 14 முதல் 21 முடிய. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 14 முதல் 21 முடிய. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாகிய இல்க்கியா என் புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்க்கியாவுக்கு சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கு மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதபடியால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் திருமறை பகுதியாக நற்செய்தி பாடம் படிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடத்துக்காக எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே
ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு ஆயத்தப்படும்படியாய் பாமாலைகளிலே 329வது பாமாலை அருள்நாதா நம்பி வந்தே நோக்க கடவீர் என்ற 329வது பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். கண்மொழியும் எங்கள் மீட்பெருமாயிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமேன். ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த முகநூல் நேரலின் மூலமாக இந்த ஆராதனையிலே இணைக்கப்பட்டுள்ள
இல்லத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 1517ஆம் தேதி திருச்சபையின் வரலாற்றிலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள், மாபெரும் திருப்பம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். திருச்சபை வரலாறை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியம். திருச்சபை எப்படி உருவானது, யாரால் உருவானது, அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி, அதனுடைய வரலாறு எவ்விதம், இந்த வரலாற்றிலே மிக முக்கியமான நபர்கள் யார், இந்த வரலாற்றிலே பல திருப்பு முனைகளை, மாற்றங்களை, புரட்சிகளை உண்டு பண்ணினவர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக அறிந்திருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு நன்றாக தெரியும், முதலாக சபை என்ற வார்த்தையை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். சபை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம், அதுதான் சபை, வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஃபெலோஷிப் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய ஐக்கியம். எனவே சபை என்பது ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப். இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆண்டவருடைய 3 ஆண்டு காலம் திருப்பணி அவருடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதல் மூலமாக நிறைவு பெற்றது. அதற்கு பின்பாக கடவுள் இந்த உலகத்தில் என்ன திருப்பணி ஆரம்பித்தாரோ அந்த பணியை தொடர்ந்து நடத்துவது வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் திருச்சபை நிறுவப்பட்டது. ஸோ மிஷன் இஸ் த பிரைமரி கோல் அண்ட் பர்பஸ் ஆஃப் த சர்ச். ஊழியம், திருப்பணி என்பதுதான் இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதன்மையான ஒரே குறிக்கோள். வேறு எந்த குறிக்கோளும் திருச்சபைக்கு இல்லை. கடவுளுடைய திருப்பணியை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய திருப்பணி என்ன பணி? அது விடுதலையின் பணி. தனிப்பட்ட மக்களை, சமுதாயத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்குள்ளாக நித்திய வாழ்வை உருவாக்குகின்ற பணி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்ற பணி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய பணி. ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே அதை ஏதோ ஒரு மிஷினரிகள் செய்ய வேண்டிய பணி என்று அதை நாம் பிரித்து விட்டோம். திருச்சபை தான் மிஷினரி பணி செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக மிஷினரி மூமெண்ட், அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? திருச்சபை அந்த பணியை விட்டுவிட்டு நாம் வெறும் ஆராதிக்கிறவர்களாகவும், வெறும் திருச்சபையினுடைய நிர்வாகத்தை பார்க்கின்ற மக்களாகவும், ஃபண்டிங் ஏஜென்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். ஊழியம் செய்வர்களுக்கு பணம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக திருச்சபை, அவ்வளவுதான். திருச்சபையின் கடமை என்ன? மிஷினரி ஊழியங்களை தாங்குவது திருச்சபையின் கடமை என்ற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். மிஷினரி பணியை தாங்குவதல்ல, மிஷினரி பணியை செய்வது திருச்சபையினுடைய கடமை. அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் அநேக மக்களை அழைத்தார். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு அழைக்கப்பட்டார்கள்? ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமாகவே தன்னுடைய ஊழியத்தை செய்யவில்லை. பேதுருவை அழைத்த பொழுது ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறாய் பேதுரு, உன்னை மனுஷரை பிடிப்பவர்களாக நான் மாற்றுவேன். திருச்சபை மனுஷரை பிடிக்கின்ற பணியை செய்ய வேண்டும். நாட் கேச்சிங் த ஃபிஷ் பட் கேச்சிங் த பீப்புள், கேச்சிங் த சோல்ஸ். ஆத்துமாக்களை பிடிக்கின்ற பணி, அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்தோடு திருச்சபையை ஆண்டவர் உருவாக்கினார். தன்னையே அதுக்காக அவர் பலியாக கொடுத்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ற அடித்தளத்தின் மேல்தான் இந்த திருச்சபை கட்டப்பட்டுள்ளது. கல்வாரியிலே அவர் கொடுத்த பலி அடித்தளத்தின் மேல்தான் இந்த திருச்சபை கட்டப்பட்டுள்ளது. எனவே திருச்சபை என்பது ஆண்டவருடைய உடல். இட்ஸ் a பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? திருச்சபை ஆண்டவருடைய உடல். இந்த உடலுக்கு தலையாய் இருப்பவர் கிறிஸ்து மாத்திரம்தான்.
திருச்சபைக்கு எந்த ஒரு மனிதனும் தலையாக இருக்க முடியாது. தலை அவர்தான். அதில் கீழாக இருப்ப எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் பணியாளர்கள். இப்போ மினிஸ்டர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பணியாளர் என்ற அர்த்தம். பிரைம் மினிஸ்டர் என்றால் என்ன? முதன்மை பணியாளர் என்ற அர்த்தம். சீஃப் மினிஸ்டர் என்றாலும் முதன்மை பணியாளர். மக்களுக்கு பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் தான் அவர்கள். மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி, அது வந்து மினிஸ்டர்ஸ்னு வருது. ஸோ மினிஸ்ட்ரி என்றால் திருப்பணி, பணி. அதிலிருந்து வந்தவர்கள் மினிஸ்டர்ஸ். இன்றைக்கு எங்களை போல ஆயர்களையும் மினிஸ்டர்ஸ் என்று கூப்பிடுவார்கள், கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ். அவர் பணியாளர்கள். அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது? பணி செய்வதற்கான அதிகாரம். பவர் அண்ட் அத்தாரிட்டி டு சர்வ் த பீப்புள், டு சர்வ் த கம்யூனிட்டி. எனவே திருச்சபை ஆண்டவருடைய கரமாக இருந்து ஆண்டவர் செய்த பணியை திருச்சபை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஆண்டவர் திருச்சபை உருவாக்கினார். அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபையுடைய தலைவராக, முதல் தலைவராக இருந்தார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையின்படி பேதுருதான் முதல் போப்பாண்டவர். அதற்கு பின்பாக அநேக போப்பாண்டவர்கள் வந்து இன்றைக்கும் ஒரு போப்பாண்டவர் இருக்கிறார். எனவே அவருடைய கரத்தில் தான் பரலோகத்தின் திறவுகோல் இருக்கிறது. போப்பாண்டவரின் கரத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நீங்கள் எதை திறக்கிறீர்களோ அது பரலோகத்திலும் திறக்கப்படும். உலகத்தில் எதை நீங்கள் பூட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் பூட்டப்படும். அந்த பூட்டு சாவி யார் இருக்குது? எங்கே இருக்குது? காரணியால் இருக்குதா? இல்லை நாலு மாவடியில் இருக்குதா? இல்லை பேதர்கிட்ட இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? ஒருத்தருடையும் இல்லை. யார்கிட்டையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. பேதுருவை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவதற்காக அங்கிருந்த அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு அவரை ஒரு தலைவராக நியமித்தார்கள். பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு பிரச்சனை. யோவான் அவரிடத்தில் ஒரு கூட்டம், பேதுருவத்தில் ஒரு கூட்டம். யார் தலைமை தாங்குவது? யோவானுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். அப்போ வாரிசு தான் நாங்கள் வரணும். வாரிசு அரசியல். அவர் பின்னால் இவர், இவர் பின்னால் இவர், இவர் பின்னால் பேரன் பேத்தி. அரசியல் கட்சியிலும் வாரிசு பார்க்குறோம், ஊழியத்திலும் வாரிசு பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு வாரிசு தான் வந்திருக்கணும். இயேசுவின் சகோதரர் தம்பி அவர் தான் வரணும் அடுத்துங்கிறாங்க. இல்லை பேதுரு தான் வரணும். பேதுரு தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் திருச்சபை நான் கட்டுவேன். 2 பிரச்சனைகள். அநேக கூடி பேசினார்கள். அதில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு பேதுருவுக்கு அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது. பேதுரு அந்த தலைமைத்துவத்திலே வழி நடத்தினார். அது பின்பாக அநேக மக்கள் வந்தார்கள், தலைவர்கள் வந்தார்கள், போப்பாண்டவர்கள் வந்தார்கள். போப்பாண்டவர்கள் ஒரு காலத்தில் என்ன நினைத்தார்கள்? கடவுளுக்கு இணையாக தங்களை நினைத்து கொண்டார்கள். நாங்கள் கடவுள், எங்களுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குது, பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்ற நிலையிலே போப்பாண்டவர்கள் பாவத்தையும் மன்னிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பல்வேறு குளறுபாடுகள் கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்பட்டது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்பட்டது. சிலை வழிபாடுகள், புனிதர் வழிபாடு. புனிதர் வழிபாடு நமக்கு நல்லா தெரியும். அநேகருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பார்கள். போப்பாண்டவர் புனிதர் பட்டம் இந்தியாவிலே 2 பேருக்கு நினைக்கின்றேன். அன்னை தெரேசாவுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. கேரளாவில் இருக்கின்ற ஒரு நன் அவர்களுக்கும் ஒரு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்படியாக அநேக புனித பட்டங்கள் கொடுக்கப்படும். அவர்கள் புனிதர்கள். இன்றைக்கு அநேக தேவதூதர்கள் புனிதர்களாய் மாற்றப்படுகிறார்கள். மைக்கேல், சேவியர் போன்றவர்களாம் இன்றைக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. தோமாவுக்கு புனித பட்டம் எல்லா 12 சீஷர்களுக்கும் புனித பட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அது இல்லாமல் இன்னைக்கு அந்தோனியார், சென்ட் ஆண்டனிஸ் அவர்களுக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த புனிதர்களுக்கெல்லாம் என்ன வேலை? நாம் அவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணால் அவங்க மரியாள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. மரியாள் என்ன பண்ணுவார்? ஏசாமிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் முறைமை. ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக ஏசாமிட்டு ஜெபம் பண்ண முடியாது. நீங்கள் போய் மரியே அப்படின்னு அவங்ககிட்ட ஜெபம் பண்ணணும்.
அவங்க ஒரு கூண்டில் நிற்பாங்க, ஒரு குகைக்குள்ளே ஒரு குழந்தையை வச்சுட்டு எப்படி நிற்பாங்க, இயேசு குழந்தைன்னு ஒரு குழந்தைய. அந்த குழந்தையை வச்சுட்டு நிற்கணும். நம்மெல்லாம் போய் அந்த மரியாள்கிட்ட மரியாளே இதெல்லாம் எனக்கு கஷ்டம், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள். யோவான் நற்செய்தி நூலில் இப்படி தான் பண்ணாங்க. கல்யாணம் நடந்தது, திராட்சரசம் குறைவுபட்டது. எல்லாரும் போய் யார்கிட்ட சொன்னாங்க, மரியாள்கிட்ட சொன்னாங்க, திராட்சரசம் குறைஞ்சது, உங்கள் மகனை ஏதோ செய்ய சொல்லுங்கள். உடனே இவர் போய் அங்கே சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சரியே உனக்கும் எனக்கும் என்ன, நீ வந்தியா, திராட்சரசம் குடிச்சியா, சாப்பிட்டியா, கிளம்பு, இதெல்லாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று அந்த இடத்துல கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு எந்த இடமும் மரியாளுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. மரியாள் கடைசி வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார். கடைசியில் கூட சிலுவையில் கூட தாயே அதோ உன் மகன் என்று தன்னுடைய பிரியமாக இருக்கின்ற ஒரு சகோதரனிடத்திலே he handed over his mother. இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். இல்லைன்னா உலகத்தில் அவர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. பரமேறுகின்ற பொழுது மரியாதை கையை பிடித்து, அம்மா நீங்களும் வாங்க என் கூட என்று அவன் 2 பேரும் பரமேறி இருக்கலாமா? ஆண்டவர் அதை செய்யவில்லை. மரியாள் என்பவர் இந்த உலகத்திற்கு இரட்சகரை கொண்டு வருகின்ற ஒரு பாத்திரம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். ஏன் ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றால், இந்த உலகத்தின் இரட்சகரை சுமந்திருக்கின்ற கரு அது உன்னிடத்தில் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே அதை உருவாக செய்தார். எனவே நீ விசேஷித்தமானவர். அவ்வளவுதான். யூ ஆர் நாட் அ காட். நீ கடவுள் இல்லை. எங்கேயுமே திருமறையில் எங்கேயுமே மரியாள் வழிபாடை குறித்து எங்கேயுமே இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாதனால்தான் இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட உருவ வழிபாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் தவறு என்று நாம் நினைப்பதில்லை. கடவுளுக்கு இணையாய் ஒருவரும் கிடையாது. அது மரியாளாக இருந்தாலும் சரி. யோசேப்பு என்ன ஆனார்? அவரு காணாம போயிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இணையாய், கடவுளுக்கு இணையாய் ஒருவரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒருவனே கடவுள். என்னையின்றி வேறு தேவர்கள் உன்னிடத்தில் உருவாக வேண்டாம். என்னையன்றி நோ அதர் காட், ஐ ஆம் தி காட். நான் மட்டும்தான் கடவுள், வேற எந்த கடவுளும் கிடையாது. சமரசம் கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். அல்லாஹ் ஒருவரே. இஸ்லாமியர் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்கு நாங்கள் தலை வணங்க மாட்டோம். வைராக்கியமாக இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லா பக்கம் வணங்குவோம், தலை வணங்கிடுவோம், எல்லாருக்கும் மகிமையை கொஞ்சம் பிச்சு பிச்சு கொடுத்துருவோம். கடவுள் ஒருவரே, அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் என் மகிமை. தானியேல் எல்லா நிலையிலும் அவன் துணிந்து நின்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ துணிந்து நின்றார்கள். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நீர் வைத்த அந்த சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நீர் வைத்த அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். யெகோவாவை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம். வைராக்கியமான ஒரு மக்கள். கடவுள் அப்படி வைராக்கியமான ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு அவர் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அவர் வைராக்கியமாய் இருந்தார். அப்படிப்பட்ட திருச்சபை. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே பல்வேறு விதமான குளறுபடிகள், தவறான போதனைகள், இப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுதுதான் 1500களிலே ஒரு இளம் துறவி மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஆண்டவரால் அந்த இடத்திலே அவர் உருவாக்கப்படுகின்றார். இந்த தவறான காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து அதையெல்லாம் சுட்டி காண்பிப்பதற்காக துணிந்து எழுந்தவர் மார்ட்டின் லூத்தர். ஜெர்மனி தேசத்திலே அவர் பிறந்தவர். இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார் என்றால், இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடைய தவறுகள், அது இறையியல் தவறுகளாக இருந்தாலும் பற்றுறுதியின் தவறுகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறுகள், 95 தவறுகளை 95 தீசிஸ் என்று சொல்லுகின்றார்கள். 95 தவறுகளையும் எழுதி, கையால் எழுதி, விட்டன்பர்க் என்ற ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு பெரிய நகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆலயம், கேசல்
சர்ச் என்ற ஒரு ஆலயம். கேசல்னா பெரிய கோட்டைன்னு அர்த்தம். கேசல் சர்ச் என்ற ஆலயத்துடைய பெரிய கதவுலே கொண்டு போய் ஆணி அடித்து வைத்து விட்டு வந்து விட்டார். வரவங்க எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கொந்தளிப்பு. எப்படி போப்புக்கு எதிராய் பேசலாம், எப்படி போப்புக்கு எதிராய் பேச முடியும், போப்புடைய தவறான கருத்துக்கு எதிராக எப்படி பேச முடியும்? போப்புனாவே நாங்கள்லாம் அப்படியே காலில் விழுந்துருவோம். போப்பு வந்து என்ன போகுது எல்லாம் காலில் விழுந்து, ஐயா உங்களை மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லைங்க ஐயா, நீங்கள் அப்படிங்க ஐயா, நீங்கள் இப்படிங்க ஐயா, அப்படி வானொலோ புகழ்ந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி, இப்படி தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நடைபெறுகின்ற காரியங்கள் இதுதான். அன்னைக்கும் அப்படி தான் நடந்தது. அதனால் ஒரு இளம் துறவி எழுந்து நின்றார். தவறு, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் இதெல்லாம் தவறு, மனம் திரும்பு அப்படின்னு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சத்தம். யோவான் ஸ்நானகனை போல தைரியமாக எழுந்து நின்று பேசினார். சிலை வழிபாடு தவறு. அன்றைக்கு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு தவறான காரியத்தை அவர் அதிகமாக கண்டித்தார். இன்டெலிஜென்சஸ் அப்படின்னா பாவ மன்னிப்பு சீட்டு. இன்றைக்கு ரோம் நகரில் இருக்கின்ற சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, அப்படின்னா பசிலிக்கா என்றால் பேராலயம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் ரோம் ராமரிலே போப்பாண்டவர் இருக்கின்ற அந்த போப்பாண்டருடைய நாட்காலி இருக்கின்ற அதிகாரப்பூர்வமான நாட்காலி இருக்கின்ற அந்த மாபெரும் ஆலயத்தினுடைய பெயர் பேதுரு பேராலயம். அந்த ஆலயத்தில் தான் இன்றைக்கும் போப்பாண்டவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு உத்தி என்னவென்றால் பாவ மன்னிப்பு சீட்டு பிரிண்ட் பண்ணி பாவ மன்னிப்பு சீட்டு, இதை எல்லா இளம் துறவிகள்கிட்ட கொடுத்து நாடெங்கும் போய் அந்த பட்டணம் எங்கும் போய் பாவ மன்னிப்பு சீட்டு வித்துட்டு வாங்க. இவர்கள் மக்களிடத்திலே போய் பேசுவார்கள். பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நரகத்துக்கு போயிடுவீங்க, அந்த நரகத்தில் பெரிய தீயெல்லாம் இருக்கும், பிசாசெல்லாம் இருப்பான், உங்களை குத்துவான், அங்கே எண்ணெயெல்லாம் குதித்து கொண்டிருக்கும், அதில் போடுவாங்க, இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வரப்போகுது. எனவே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்கன்னா நேரடி எங்கே போயிடலாம், பரலோகம் போய் விடலாம், அங்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எனவே யாரெல்லாம் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போக வேண்டுமோ இந்த பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கிங்க. ஒரு சீட்டின் விலை 1000 ரூபாய், இல்லை 2000 ரூபாய், ஒரு 1 லட்சம் ரூபாய் என்று சொல்லி விற்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் பயந்து வாங்கினார்கள். ஏன்னா ஊழியக்காரர் போதகர் எது சொன்னாலும் பயந்து வாங்கிடுவோமே, எந்த சீட்டு விற்றாலும் வாங்கிடுவோம். அந்த சீட்டினால் எதாவது நடக்குமான்னு நடக்காது. எந்த சீட்டினாலும் எதுவும் நடந்ததில்லை இது வரைக்கும். 1000 ரூபா கொடுத்து வாங்குகிற சீட்டினால் பிரச்சனை தான் வரும். அதே போல் தான் அன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தெல்லாம் விற்று மார்ட்டின் லூத்தர் அதை கண்டித்தார். தவறு. பாவ மன்னிப்பு என்பது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை ஒருவரும் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பு என்பது மனிதன் செய்யப்பட்ட இந்த சீட்டினாலே அல்ல, இந்த டிக்கெட்டினாலே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற பொழுது பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்கின்றான். பவுலிடம் சீலாவிடம் கேட்டார்கள், எஜமானர்களே, நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதில் பணமோ சீட்டோ முறைமையோ எதுவும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இதுதான் சொல்லப்பட்ட காரியம். அதை அதிகமாக அவர் கண்டித்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை, போப்பாண்டவருடைய அதிகாரத்தை அவர் கேள்வி கேட்டார். உனக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் உண்டு. யூ ஆர் நாட் எ காட். கடவுள் இல்லை. எல்லா அதிகாரத்தையும் நீ எடுத்துக்கொண்டு எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, உனக்கு எந்த அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்னை சிலுவையில் அறைய முடியும், என்னை விடுதலை செய்ய முடியும், எனக்கு தெரியும். ஆனால் அந்த அதிகாரத்தை யார் கொடுக்கணும்? கடவுள் கொடுக்க வேண்டும். எப்போ வேணால் எடுத்துக்குவார். சவுலுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்தார்.
என்றைக்கு சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி எதிர் திசையிலே போக ஆரம்பித்தானோ அன்றைக்கு அந்த அதிகாரத்தை பிடுங்கி சவுலை ஆண்டவர் புறந்தள்ளினார். அது போப்பாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாதவர்களை தேவன் அப்புறப்படுத்துவார். சவுலை அப்புறப்படுத்தினதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் பொறுப்புகளும் அதிகாரமும் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை சரியான வகையிலே மக்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் தேவன் நம்மை அப்புறப்படுத்துவார். எவ்வளவு பெரிய வல்லமையான ஆளாக இருந்தாலும் சரி, கடவுள் உன்னை தூக்கி எறிவார். குடும்பத்திலே தகப்பன் என்ற முறையிலே, தாயின் என்ற முறையிலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா? எனவே மார்ட்டின் லூத்தர் அதையெல்லாம் எதிர்த்தார். நடைபெற்ற காரியம் என்ன? 1521 கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அவர் மகிழ்ச்சியோடு வெளியே வந்து அவர் ஆரம்பித்த ஒரு இயக்கம்தான் புராட்டஸ்டன்ட் மூமெண்ட். சீர்திருத்தத்தை ஆரம்பித்தார். ரெஃபர்மேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சீர்திருத்த திருநாளாய் நாம் ஆசரிக்க அழைக்கப்படுகின்றோம். ரெஃபர்மேஷன் சண்டேவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசரிக்கின்றோம். So let us reform our church, let us reform our family and let us reform our spirituality. இன்றைக்கு சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே அதுதான். Rediscovering and reliving our faith. We have to rediscover our faith which we have lost somewhere. நாம் தொலைத்து போன நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் கண்டெடுக்க வேண்டும். ரீலிவிங் என்றால் மீண்டும் ஒரு புது வாழ்வை வாழ வேண்டும். பழைய வாழ்வை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வு, நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முயற்சிகளில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்கு ஆதாரமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். 2 நாளாகமம் 34 அதிகாரத்திலே, அதேபோல் யோவான் 2 அதிகாரம், இந்த 2 பகுதிகளும் வாசி கேட்டோம். இந்த 2 பகுதிகளிலும் நடைபெற்ற காரியங்கள் ஒன்றுக்கு அது ஒரே விதமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் அவர் ஃபெய்த் என்று சொல்லுகின்ற பொழுது நடைபெற வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். 34 அதிகாரத்தில் 1 வருஷத்தில் யோசியா ராஜாவாகிறதுக்கு 8 வயதாக இருந்தார். அவனுடைய 2வது வசனம், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகி தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். 3வது வசனம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளம் வயதாக இருக்கையில் தன் தகப்பனாகி தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, ரீடிஸ்கவரிங், இழந்து போனதை தேடுகின்ற பணி. என்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன்? பணம், செல்வம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்விலே எதையெல்லாம் இழந்து போனேன்? ஒரு காலத்தில் நான் நல்ல பைபிள் படிப்பேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருடைய பணி செய்த, இழந்து போய்விட்டேன். I have lost my vision. என்னுடைய தரிசனத்தை இழந்து போனேன். கடவுள் எனக்கு எதற்காக என்னை தம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டார், அதை மறந்து போனேன். இந்த காலை வேளையிலே let us rediscover ourselves, our spiritual life, our faith. நம்முடைய நம்பிக்கை எங்கே போச்சு? ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தமே, இன்னைக்கு அது குறைந்து போனதே. திருச்சபையாய் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தோமே, நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்களே, அவருடைய நம்பிக்கை இன்றைக்கு எங்கே? அன்றைக்கு அவர்களுக்கு பணம் இல்லை, செல்வம் இல்லை, படிப்பு இல்லை, எல்லாம் கடவுள்தான் என்று முழுமையாய் கடவுளை மாத்திரமே நம்பினார்கள். இன்றைக்கு நம் பணம் வந்தது, வேலை வாய்ப்பு வந்தது, வசதிகள் வந்தது, கடவுளை இழந்து போனோம். உலகத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டோம். நம்பிக்கை தொலைந்து போனது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லாம் சாதிப்பேன். முடியவே முடியாது. சாதிப்பதை போல நீங்கள் சாதிப்பீர்கள், ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஒரு நாளிலே நாம் தொலைத்து போன நம்முடைய நம்பிக்கையை மீண்டுமாக நாளை புதுப்பிப்போம்.
இந்த இடத்துல தேட ஆரம்பித்து ரீடிஸ்கவர்டு 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், விக்கிரங்களை ஆகியவற்றை அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். கிளென்சிங், பியூரிஃபிகேஷன். இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் கண்டெடுக்க வேண்டும் என்றால் நடைபெற வேண்டிய காரியம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் தூக்கி எறிந்து நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். I have to cleanse myself, purify myself and become holy. பரிசுத்தமாய் நான் மாற்றப்பட்டால்தான் இந்த ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் இட் இஸ் பாசிபிள். அப்போ தான் முடியும். எனக்குள்ளாக குப்பைகளையும் அழுக்குகளையும் வைத்துக்கொண்டு எப்படி அதை நான் தேட முடியும்? வீட்டிலே ஒன்று நான் தொலைத்து விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். என்ன செய்வோம்? முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுவோம். எங்கேயாவது சுத்தம் பண்ணுகின்ற பொழுதே அந்த தொலைந்து போன காரியத்தை நாம் கண்டெடுக்க முடியும். If you want to rediscover your faith, first you have to sanctify yourself. தொலைந்து போன உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவம், உங்களுடைய அழுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை கழுவுகின்ற பொழுது தாவீது சொன்னான், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், ஆண்டவர் என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமாம், என்னை சுத்தப்படுத்த ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு. யூ ஷுட் பி பியூரிஃபைட், யூ ஷுட் பி கிளென்ஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை போருக்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்துக்குள் சென்ற பொழுது காசு விற்பவர்களையும் புறாக்காரர்களையும் பார்த்து அவர் ஒரு சாட்டை எடுத்து அடித்து விரட்டி வைத்து அன்றைக்கு ஆண்டவருடைய அந்த இல்லத்தை அவர் சுத்தப்படுத்தினார். கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நாமும் கூட ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் ஆஃப் த ஃபெய்த் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய திருச்சபை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை நாம் சுத்தப்படுத்துவோம். அப்படின்னு என்ன, எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வந்து எல்லாம் கூட்டி கழுவி விடுறதா? மத்தேயு 23:26 பாருங்க. மத்தேயு 23. குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புற சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்புறம் வெளிப்புறமெல்லாம் அதே சுத்தமாகிடும். உன்னுடைய உள்ளான மனிதன் சுத்தமாக்கப்பட்டால் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுத்தமாகும். திருச்சபை சுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் உள்ளே இருக்கின்ற நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் சுத்தமாக்கப்படுகின்ற பொழுது திருச்சபை சுத்தமாகும். திருச்சபை அழுக்கா இருக்குது, திருச்சபை ஊழல் இருக்குது, திருச்சபையில் அது இருக்குது, இது இருக்குது. நானும் நீங்களும் தான் திருச்சபை. திருச்சபை என்பது தனி அமைப்பல். எனவே இங்கே சொல்லப்படுகிறது, போஜன பதார்த்தங்களின் வெளியே நீ சுத்தமாக்குறத நிறுத்திட்டு உள்ளே நீ முதலாவது உன்னை சுத்தமாக்க. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்களை நாங்கள் சுத்தமாக்கி கொள்கிறோம். ஆண்டவரே, ரெஃபர்மேஷன், இன்றைக்கு ஒரு சீர்திருத்தம் எனக்குள்ளாக ஏற்பட வேண்டும் என்றால் என்னுடைய அழுக்குகள் முதல் வெளியே போக வேண்டும், அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். 4வது வசனம் பாருங்க. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள், அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை, வளர்ப்பு விக்கிரகங்களையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழியின் மேல் தூவி பூஜாரிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். எல்லா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களையும் அவன் எரித்து சுட்டரித்து சுத்திகரித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இவ்வளோ பாவங்கள், இவ்வளோ அக்கிரமங்கள், என்னையே சுட்டரிக்க நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். பலிபீடத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். உடைய அக்கினிமயமான நாவுகள் என்னை வந்து தொட்டு என்னை பரிசுத்தப்படுத்தட்டும்.
க்ளீன் மீ ஓ காட், பியூரிஃபை மீ ஓ காட். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது தொலைந்து போன நம்பிக்கை நமக்குள்ளாக பெற்று நம் புது வாழ்வை வாழ்வதற்கான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 4 முக்கியமான காரியங்களை சொன்னார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். 4 முக்கியமான தூண்கள், திருச்சபையினுடைய தூண்கள் என்று சொல்லலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் தூண்கள். முதலாவது லத்தீன் மொழியிலே அவர் சொன்னார், சோலஸ் கிறிஸ்டஸ், சோலா ஸ்கிரிப்சூரா, சோலா ஃபிடே, சோலா கிரேசியா. ஆங்கிலத்தை சொல்லுகின்ற பொழுது சோலா கிறிஸ்டஸ் அப்படின்னா கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரம்தான். வேற அந்தோனியார், இந்த ஆறு, அந்த ஆறு, ஒரு ஆறும் கிடையாது. இல்லை, குழந்தை இயேசு ஆலயம், அப்புறம் அந்த ஆலயம், இந்த ஆலயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். வேறு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. அந்த கிறிஸ்துவத்திலே நேரடியாய் போவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அவர் இறந்த பொழுது எருசலேமின் தேவாலயத்துடைய சிறைச்சேலை மேலிருந்து 2ஆய் கிழிந்தது. கடவுளிடத்தில் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை, யாருடைய உதவியும் வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நமக்காக பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு முழங்காலில் முடக்கின்ற பொழுது கர்த்தர் என்னை தேடி வருவார். மற்ற மதங்களிலே கடவுளை இன்றைக்கு நாம் தேட வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டும், பல நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியிலே குளித்து கொண்டு வெறும் உடம்போடு 1 மணி நேரம் நீங்கள் பஜனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும், அப்போதான் கடவுளை அடைய முடியும். அந்த 40 நாட்கள் விரதம் இருந்து பின்பாக மீண்டும் நடையாய் நடந்து மலையெல்லாம் கடந்து ஆறுகளெல்லாம் கடந்து போனால் அங்கு கடவுள் இருப்பார். நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. அவர்களெல்லாம் ரட்சிப்பதற்கு திராணியற்றவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அசையும் ஆண்டவர். இஸ் a மூவிங் ஸ்பிரிட். ஒரே இடத்துல இருக்கின்றவர் அல்ல, அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்து அசைவாடி கொண்டிருக்கின்ற ஆண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இந்த பூமியின் மேலாக தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். மூவிங் ஸ்பிரிட் எப்பொழுதும் நம்மோடு கூட அசைவாடுகின்ற ஆண்டவர், ஒரே இடத்துல இருக்கின்ற ஆண்டவர் அல்ல. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் தேவன் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அதை நாம் உணர்கிறோமா? எனவேதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார், கிரைஸ்ட் அலோன், அவர் மாத்திரம்தான். அவரை மாத்திரம் விருகப்பற்றி கொள்ளுங்கள், வேறு யாரும் நமக்கு தேவையில்லை. அவரை மாத்திரமே இறுகமாய் பற்றி கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாய் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார், நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவார். He will help to relive our faith. மீண்டும் நம்முடைய பற்றுறுதியின் அடிப்படையிலே சிறப்பாய் வாழ்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். கிரைஸ்ட் அலோன், வேறு யாரும் கிடையாது. அவருடைய மகிமையை வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்க முடியாது. என்னை என்று வேறு தேவர்கள் இடத்திலே உருவாக வேண்டாம், நானே கடவுள், நான் வைராக்கியம் நிறைந்தவர். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுப்போம், அந்த மகிமை அவருக்கு மாத்திரமே கொடுப்போம். சோலா ஸ்கிரிப்சூரா, ஸ்கிரிப்சர் என்றால் புனித நூல், நமக்கு கொடுக்கப்பட்ட புனித நூல் வேதாகமம். வேதாகமம் தான் நமக்கு உண்டு. கடவுள் அதுக்கு அடுத்தது அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தை மிக முக்கியமானது. மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. மனிதனுடைய சத்தத்தை கேட்காமல் யார் ஒருவர் கடவுளுடைய சத்தத்தையே கேட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் நடத்தப்படுவார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமை போய் இப்படி மூடி வச்சோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வந்தால் தான் திறக்கும். இடையிலே வேத வாசிப்பு இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை நாம் இன்றைக்கு மறுதலித்து புறந்தளினோம். நீ என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்கவில்லை, என்னுடைய வார்த்தைகளை நீ மறந்தாய் என்றால் நான் என்ன செய்வேன்?
உன் பிள்ளைகளை மறப்பேன். நம்முடைய பிள்ளைகள் கடவுளால் மறக்கப்படுகின்ற மாபெரும் அவல நிலை நமக்கு வேண்டுமா? ஆண்டவரே பிள்ளையை மறந்தீங்க, நீ அவருடைய வார்த்தையை மறந்தாய் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். வீடுகளிலே வேத வாசிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஒன்லி ஸ்கிரிப்சர், திருமறை வசனம் மாத்திரம்தான் என்றால் எல்லாம் ஒளிந்து போகும். அவருடைய வசனம் மாத்திரம்தான் நம்மை வழிநடத்தும். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் இறுக பிடித்துக் கொள்வோம். மூன்றாவது அவர் சொன்னார், சோலோ ஃபிடே, ஃபிடேன ஃபெய்த். ஏற்கனவே நான் சொன்னேன், பற்றுறுதி, விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கும். ஒரு பெரிய ஊழியக்காரனோ பெரிய திருச்சபையோ ரட்சிக்காது. நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். நான் எந்த சபையில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பாரா? ஓ, இவன் இந்த சபையில் கொண்டிருக்கிறான், சிஎஸ்சியில் கொண்டிருக்கிறானா, ஆவியும் இல்லாமல் சபை, இந்த சபையில் வேண்டாம், அவங்க அங்கே போயிட்டானா? நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அது ஏன் அப்படி சொல்கிறாங்களோ தெரியல. பிரதர், நீங்கள் எந்த சர்ச்சுங்க? ஐயா, நான் ஆதியில் வந்துங்க, நாங்கள்லாம் சிஎஸ்சி இருந்தேங்க, இப்போ ஆவிக்குறி சபைக்கு போயிட்டுங்க. ஆதியில் சிஎஸ்சி இருந்தாராமா, இப்போ ஆவிக்குறி சபைக்கு போயிட்டாராமா. இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ பிள்ளை கல்யாணங்க ஐயா. பிள்ளைக்கு கல்யாணம்னா சிஎஸ்சியில் ஆவி அவனால் எல்லாம் வரும். பயங்கரமாக பற்றிட்டு எரியுது சிஎஸ்சியில். எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் தாத்தா உபதேசியார் எல்லாம் ரைட்டு. இப்போ நீ எங்கே இருக்கிற? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நீ தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. தொலைஞ்சு போயிட்ட திருப்பியா வந்த? கல்யாணம் வந்துட்டா சிஎஸ்சி சபையில் ஆவியும் மணலும் பற்று எரிந்து உடனே பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்து, எங்கள் தாத்தா உபதேசியாக இருந்தால், நான் தாராபுரத்தில் இருந்தேன், நான் இங்கே இருந்தேன், வால்பாறையில் இருந்தேன், சிறுகுன்றாவில் இருந்தேன், நாங்கள்லாம் கோயிலில் இருந்தோம், எல்லாம் இருந்தேன். இன்றைக்கி எங்கே இருக்கிற? அன்புக்குரியவர்களே, திருச்சபை மாற்றம் ரட்சிப்பை கொண்டு வராது. ஊழியக்காரனை பார்த்தவுடன் ரட்சிப்பு வந்து விடுமா? இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் ரட்சிப்பு. அவர் மேல் வைத்த நம்பிக்கை. இயேசு சொன்னார் அல்லவா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளாகவும் நான் காணவில்லை. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய வஸ்திரத்தை தொட்டதுனால் அல்ல, இல்லை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போன வல்லமையினால் அல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாராவது சொல்லுவாங்களா? யோசித்து பாருங்க. நம்ம கொஞ்சம் நன்மை யாருக்க செஞ்சுட்டா அதையவே 10 வருஷம் சொல்லுவோம். தெரியுங்களா? அவருக்கு என்ன செஞ்சேன்? எங்கிட்ட வந்தாருங்க, நான் உடனே உதவி செஞ்சுட்டேங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, தன்னை முழுமையாய் அவர் தாழ்த்தி கொண்டார். தன்னை முழுமையாய் அந்த இடத்துல மறைத்து கொண்டார். விசுவாசத்தை அந்த இடத்துல பலப்படுத்துகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. சோலா கிரேசியா, கிருபை. நீ உலகமெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இது, கிருபை. எல்லா இடத்துல பாடுறான், ஐபிஎல்ல பாடுறான், கிருபை கிருபை கிருபை. ஐபிஎல் ஸ்டேடியத்தில் இந்த பாட்டு வைக்கிறான். எல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது இன்னைக்கு முழுவதும், உலகம் முழுவதும். கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தான், அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை போதும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நான் நிற்பதும், நான் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த 4 காரியங்களை அவர் சொன்னார். சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மாத்திரம்தான். சோலா ஸ்கிரிப்சுரா, ஸ்கிரிப்சர் அலோன் இஸ் அத்தாரிட்டேட்டிவ். அதுதான் அத்தாரிட்டேட்டிவ், இதுதான் எல்லா அதிகாரம் பெற்றது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரனும் தப்பா இன்னைக்கு பேசுகிறான். தவறான கொள்கைகள், தவறான போதனைகள். நீங்கள் எந்த மெசேஜ் கேட்டாலும்
பைபிள் அது இருக்குதான்னு பார்க்கணும். திருமறையிலே சொல்லப்படாத எந்த கருத்தும் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட கருத்து, அது கடவுளால் உருவாக்கப்பட்ட கருத்து அல்ல. ஒரு எவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணாலும், ஒரு எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும், பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், நெவர் பாதர். நமக்கு அதிகாரம் என்ன? இதுதான். நமக்கு உரைக்கல் என்ன? இதுதான். யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் உரைத்து பார்க்க வேண்டும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அதான் முக்கியம். ஊழியக்காரன் முக்கியம் அல்ல. இன்றைக்கு ஊழியக்காரனுக்கு என்ன மதிப்பு? இந்த வேதத்தை அவன் சுமக்கிறனால தான் மதிப்பு இல்லை. இந்த வேதாகம் என் கையில் இல்லை என்றால் எனக்கு என்ன மதிப்பு? நான் இங்கே நிற்க முடியுமா? இந்த அளவுக்கு என்னை உயர்த்தியது எது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்வதனால்தான் இன்றைக்கு நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன். இந்த வார்த்தையை நான் தூக்கி வீசிட்டுனா நானும் தூக்க வீசி விடுவேன். இந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன்னா நானும் மறக்கப்பட்டு விடுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். வேதத்தை சுமங்கள், அப்பொழுது வேதம் உங்களை சுமக்கும். உங்களுடைய பலவீனங்களிலே வேதம், தேவனுடைய வார்த்தை உங்களை சுமக்கும். அவருடைய வார்த்தை நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம். கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் தான் நீதிமான். கிரியைகள் எத்தனையா இருக்கலாம். கிரியைகளை ஆண்டவர் கேட்க மாட்டார். உடைய விசுவாசம் எப்படி? நான்காவது காரியம் கிருபை. ஆண்டவருடைய கிருபைக்கு எப்பொழுதும் காத்திருப்போம். ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு தேவை, உடைய கிருபையிலே என்னை மூடி கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் கிருபைக்காக காத்திருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம் தருவராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, மார்ட்டின் லூத்தர் என்ற மாபெரும் தீர்க்கதரிசிக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். அவர் மூலமாக திருச்சபையிலே நீர் செய்த சீர்திருத்தங்களுக்காக நன்றி ஆண்டவர். மூட நம்பிக்கைகள், தவறான அதிகாரங்கள், அதன் மூலமாய் தவறான வழிநடத்தல்கள் இவரெல்லாம் தகர்த்தெறிந்து ஆண்டவரே ஒரு சீர்திருத்த இயக்கத்தை ஆண்டவர் அவர் மூலமாய் உருவாக்கினீர். நன்றி செலுத்திக் கொண்டோம். அந்த சீர்திருத்தம் தொடர்ந்து திருச்சபையிலே நடைபெறவும், இன்னும் ஒரு சீர்திருத்தத்தை ஆண்டவரை கட்டளையிடும். ஒரு செகண்ட் ரெஃபர்மேஷன், ஒரு இரண்டாவது சீர்திருத்தம் திருச்சபைகளுக்குள்ளாக நடைபெற, ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நடைபெற தூய் ஆவியானவர் அப்படிப்பட்ட மார்ட்டின் லூத்தர்களை உருவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனிதன் அல்ல ஆண்டவரே, கடவுள்தான். மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, கடவுளின் வார்த்தை தான். எங்களுடைய கிரியைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை, எங்களுடைய விசுவாசம், இதை நாங்கள் மனதிலே கொண்டு உங்களுக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை மீண்டும் நாங்கள் கண்டெடுத்து அதன்படி புதுவாழ்வு வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறை செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களினுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. இந்த பற்றுறுதியிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. சபையார் அமர்வோம். இப்பொழுது சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினாலே 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான திருச்சபை மக்கள் யாவரையும் திருச்சபையினுடைய ஆயர் சார்பாகவும் கமிட்டியார் சார்பாகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டியதான அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை விவரம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை.
18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காணிக்கையாக 5400 ரூபாயும், 2ஆம் ஆராதனை காணிக்கையாக 6100 ரூபாயும், 3ஆம் ஆராதனை காணிக்கையாக 6300 ரூபாயும், சந்தா காணிக்கை மூலமாக 9900 ரூபாயும், ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி பணி, வாலிபர் பணி, சிறுவர் பணி, பெண்கள் பணி, கல்லறை நிதி இவை அனைத்தும் சேர்த்து 5020 ரூபாயும், ஏல பாக்கி வரவு மூலமாக 19300 ரூபாயும், பில்டிங் ஃபண்ட் வரவாக 19780 ரூபாயும், ஆக மொத்தம் 71800 ரூபாய் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான திருச்சி மக்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஆராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2வது ஆராதனை ஆயருடைய செய்தியானது ஃபேஸ்புக் முகநூலிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை ஆலயத்துக்கு வராத பெரியவர்கள் வீட்டில் இருப்பார்களானால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் சுமார் 200 பேர் சமூக இடைவெளி விட்டு அமர்வதற்கான ஏற்பாடுகளை ஆயத்தம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திருச்சபை மக்கள் மிக சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறீர்கள். உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் ஆயர் சார்பாக, கமிட்டியார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது சபை ஊழியங்களுக்காகவும் நமது கிளை சபை ஊழியங்களுக்காகவும், குறிப்பாக கிளை சபை அரசாங்கத்தினுடைய அனுமதியை விரைவாக பெற்று அங்கும் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும்படியாகவும், அதேபோல் நமது ஊழியர்களுக்காகவும் நமது கிளை சபை ஊழியர்களுக்காகவும் ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களது தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றும் இந்த வாரமும் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற திருச்சபை மக்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. திருமண அறிவிப்புகள். நமது சபையை சேர்ந்த திரு ஆனந்தராஜ் என்பவரின் மகன் செல்வன் ஏ ராஜா என்பவருக்கும், திங்களூர் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு தேவதாஸ் மனோகரன் என்பவரின் மகள் செல்வி டி வர்ஷா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு டேனியல் சாலமோன் ராஜா என்பவரின் மகள் செல்வி டி பியூலா ஷெரன் என்பவருக்கும், மதுக்கரை தமிழ் சுவிசேஷ லுத்திரன் சபையை சேர்ந்த திரு ஜெயச்சந்திரன் என்பவரின் மகன் செல்வன் பிரதீப் ஜெயச்சந்திரநாத் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3வது அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு பிரான்சிஸ் என்பவரின் மகள் செல்வி எஃப் ஜெனிஃபர் என்பவருக்கும், வால்பாறை சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு தேவதாஸ் என்பவரின் மகன் செல்வன் டி தினேஷ் கிருபாகரன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு. இவர்கள் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி ஏதேனும் தடை இருந்தால் நமது ஆலய குருவானவருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாய் கீர்த்தனைகளிலே 131வது கீர்த்தனை, நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம். பாவி நீ உனக்கு
சொந்தமல்லவே. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சீர்திருத்த சபையிலே ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை சீர்திருத்தி உம்முடைய சமூகத்தை எங்களை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. ராஜா, வந்துள்ள உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப தேவைகள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட இந்த காணொளியின் வாயிலாக தங்களுடைய இல்லங்களிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ராஜா, வர முடியவில்லையே என்ற கவலையோடு இருக்கின்ற மக்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலைக்காக, உடல் சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, இன்னும் திருமண காரியங்களுக்காக, அநேக ப்ரமோஷனுக்காக, இன்னும் அநேக தேவைகளுக்காக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற உம்முடைய மக்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ராஜா, இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய ஊழியங்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழிய ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்துக்காக நீர் அழைத்திருக்கின்றீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அநீதிகள் நீங்கி ஆண்டவரே எங்கும் உம்முடைய ராஜ்யம் விளங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு வேலையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.